பசங்களா, எக்ஸாம் எழுதும்போது எதுக்குப்பா சத்தம் போடுறீங்க? சத்தம் போடாமல் எழுதுங்க பார்ப்போம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் எழுதி முடிங்கலாம். சரி, பேப்பரை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு எல்லாம் போய் அமைதியாக உட்காருங்க. பேப்பரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு எல்லாம் போய் அமைதியாக உட்காருங்க. இன்றைக்கியோட எக்ஸாம் முடியுது. உங்களுக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் 5 நாள் உங்கள் எல்லாருக்கும் லீவ் வருது. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி அந்தந்த சப்ஜெக்டில் உள்ளவங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதை எழுதிட்டு வாங்க, எழுதிட்டு வரணும். அதே மாதிரி மேக்ஸில் உங்களுக்கு சம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. இன்கேஸ் யாராவது கிளியர் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா அதை இம்போசிஷன் கொடுத்துருவோம். அதுதான் இப்போதைக்கு ரூல் போட்டிருக்காங்க ஹெச்எம் எங்களுக்கு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சம்மோ இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு வந்துடுங்க. நான் 5 நாள் லீவை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 2 நாளில் கொடுத்துருக்க ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு நாள் உட்காந்து படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வரும்போது என்ன டெஸ்ட்டுங்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு அந்தந்த சப்ஜெக்டில் உள்ளவங்க கொடுத்துருவாங்க. ஓகேயா பசங்களா? வேறு வழி இல்லை. இப்படி ஏதாவது சவுண்டு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 50 தடவை எழுத இம்போசிஷனை 110 தடவை எழுத சொல்லிடுவேன். சரி, புக் எடுங்க. எல்லாம் போய் புக் எடுத்துகிட்டு வந்து பேஜ் நம்பர் 32 எடுங்க. என்னடி இவங்க வேற ஹோம்வொர்க்கு இம்போசிஷன் பயமுறுத்திட்டு கடுப்பு எதிராங்கடி. கொஞ்ச நாள் கூட என்ஜாய் பண்ண முடியல. வேற என்ன வேலை இவங்களுக்குலாம்? சரி பார்த்து போவா, சமாளிப்போம். வேற என்ன பண்ணுறது? உட்காந்து மாங்க ஏறிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நாள் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். மச்சான், எழுதிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிடு. நான் ஏன்டா ஃபோட்டோ அனுப்பணும்? உனக்கு எழுதிட்டு நோட்டு கொடுக்க தான் ஆளே இருக்கே, அப்புறம் என்ன? ஆளா? யாரடா சொல்கிற? நல்லா யோசிச்சு பாரு, யாரை சொல்கிறேன்னு உனக்கே தெரியும். சிந்துவை சொல்கிறியாடா? 5 நாள் தான் லீவ் இருக்குது, அதை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுல்லடா. பாவம், ஆல்ரெடி எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எழுதி தரேன்னு சொல்லி கண்ணு முடிச்சு எழுதி கொடுத்துருக்குடா பாவம். ஓஹோஹோ, கண்ணு முழிச்சு எழுதி கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சாடா? மச்சான் பரவாயில்லடா, என்னால் தான் அனிதாவை கரெக்ட் பண்ண முடியல. பரவாயில்ல, நீயாவது சிந்துவை கரெக்ட் பண்ணி சந்தோஷமாயிடுறா. தேங்க்யூடா மச்சான். இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கே மிஸ் கூப்பிட்டு இருக்காங்கடி. இன்னும் நீ மாறலையா மிஸ் கிஸ்ன்னுக்கிட்டு? சரி வா, எதுக்கு கூப்பிட்றாங்க? ஆயுத பூஜை வருதில்ல, அதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்றதுக்காக இன்னும் 2 ஹவர்ஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பட்டை போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகணுமா. இங்கேயே சக்கரை பொங்கல் கலையெல்லாம் கொடுப்பாங்களாம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக என்னோட எக்ஸாம் வேறு முடியுதுல்ல, அப்புறம் 5 நாள் லீவு. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட முடியாதுல்ல, அதனால் முன்னாடியே சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்காங்க. வா, போர்டை டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் வேலை, வேற என்ன வேலை? நம்ம ஸ்கூலில் யாராவது பார்க்குற மாதிரி நல்ல பசங்களாக தான் சைட் அடிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். அதுவும் கிடையாது. சாப்பாட்டுக்கும் பிரச்சனைனா என்னதான் பண்ண முடியும் சொல்லு? மச்சான், சிந்துவோட ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும்லடா, அதனால தான் போர்டை டெக்கரேட் பண்ண கூப்பிட்றாங்க போலடா. இப்போ இப்படி தான்டா சொல்லுவாங்க. போ பாரு என்னென்ன வேலை வாங்குறானுங்கன்னு மட்டும். நீ வேற, ஆல்ரெடி அவள் ஸ்கூலுக்கு தத்த புள்ள மாதிரி ஆகிட்டா. எழுதி கொடுக்குறது, அட்டனன்ஸை கொண்டு போய் வைக்கிறது, எடுக்கிறதுன்னு. மச்சான்ஸ் வாங்கடா, க்ளீன் பண்ணணுமா? போய் டக்கு டக்குன்னு டேபிள் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பட்டையை போட்டு மஜா பண்ணுவோம். வாங்க பாய்ஸ் எல்லாம் காலை வாங்கிக்கோங்க. உங்களெல்லாம் டேபிள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னாங்க. மேலே கேர்ள்ஸை பெருக்கிட்டு பாய்ஸை விண்டோலாம் க்ளீன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் மாப் போட்டுட்டு சொல்ல சொன்னாங்க. அதுக்குள்ளே எங்களை போர்ட் டெக்கரேஷன் முடிக்க சொன்னாங்க. முடிச்சுட்டு பூஜை போட்டு கிளம்ப வேண்டியதானா. அதே மாதிரி ப்ரூமும் மாப் ஸ்டிக் இதெல்லாம் வந்து ஸ்டாஃப் ரூமில் இருக்குது, இன்னொன்று பிடி ரூமில் இருக்கான். வேணும்னா அங்கே வந்து எடுத்துக்க சொன்னாங்க. சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்ப சொன்னாங்க பாய்ஸ். என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ் எவ்வளோ அழகாக பேசுகிறா வர்றாவ. ஆமாம், ப்ரூம்னா என்னடா மச்சான்? பாராட்டுற, ஆனால் அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன்டா உன்னை பார்த்துட்டு நிற்க போகிறேன். இரு, பின்னாடி ஒருத்தன் இங்கிலீஷ் புக்கை மிக்சியில் போட்டு குடித்தவன் இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்போம். டேய் மச்சான், குரூம்னா என்னடா? அது குரூம் இல்லைடா மச்சான், குரூம்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். அவள் சொன்னது ப்ரூம். சரி, அப்படின்னா என்ன? நீயும் பில்டப் கொடுக்காத சொல்லு. அதுவா, விளக்காமாறுன்னு அர்த்தம். ஏன் அதை கூட மேடம் தமிழில் சொல்ல மாட்டாங்களா? இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்களா? டேய் என்னடா, எனக்கு எதுக்கே கலாய்க்கிற? சாரிடா மச்சான், வருங்கால லவ்வர். அவளை உனக்கு எதுக்கே கலாய்ச்சது தப்பு தான். சரி வாங்கடா, போய் ஜாலியாக எஞ்ச தூக்கி போட்டு கல்லையை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம்.